இந்த பிரச்சனை பெரும்பாலும் இன்ட்ராடே ட்ரேடர்களுக்கு, குறிப்பாக ஸ்பெஷல் ஆப்ஷன் வாங்குபவர்களுக்கு வருகிறது. இன்றைய தேதியில் இன்ட்ராடே ஆப்ஷன் வாங்குபவர்கள் சந்திக்கும் இழப்பை வேறு எந்த பிராட்டர்னெட்டியும் சந்திக்கவில்லை. சரியான திசையை கண்டுபிடித்தாலும் கூட இங்கே மொமெண்டம் மிஸ் ஆகிவிடுகிறது. இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் ட்ரேடர்கள் ட்ரேடில் நுழைந்து விடுகிறார்கள். ஆனால் உங்கள் ட்ரேடு முற்றிலும் பக்கமாகவே நகர்கிறது. இங்கே உங்கள் ஆப்ஷன் டாடா டிகே காரணமாக உங்கள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி விடுகிறது. உங்கள் எல்லா பாராமீட்டர்களும் பூர்த்தியானதும் உங்களுக்கு 22 நேராக கிடைத்தது. அங்கேதான் மார்க்கெட்டின் டாப் இருந்தது. நீங்கள் அங்கிருந்து கால் ஆப்ஷன் வாங்கினீர்கள். ஆனால் உங்கள் கால் ஆப்ஷன் தொடர்ந்து கீழே போய் உங்கள் ஸ்டாப் லாஸ் வெட்டி விடுகிறது. நான் சார்ட்ஸில் நேரடியாக இண்டிகேட்டர் அப்ளை செய்து தெளிவாக உங்களுக்கு காட்டப் போகிறேன். எங்கே நீங்கள் ஆப்ஷன் வாங்க வேண்டும் மற்றும் எக்ஸாக்டாக எந்த ஆப்ஷன் வாங்க வேண்டும் என்பதையும். மார்க்கெட் திறந்தவுடன் முதலில் பச்சை நிற டாட் உருவானது. அந்த நாளில் நீங்கள் கவனித்தால் பெரும்பாலும் மார்க்கெட் மேலே தான் சென்றிருக்கிறது. மார்க்கெட்ல ஒவ்வொரு பவுன்ஸும் ஒரு விற்பனை வாய்ப்பாகவே இருந்தது. மார்க்கெட் மேல சென்றாலும் கூட இண்டிகேட்டர் இங்க இன்னும் விற்க சொல்கிறது. ஏனெனில் மார்க்கெட் உங்கள் எதிராக போனாலும் விற்பனை ட்ரேடு இன்னும் தொடர்கிறது. இங்கே பாருங்கள், உங்களுக்கு பச்சை நிற டாட் தெரிகிறது, அதாவது பை சிக்னல். சிவப்பு டாட் தெரிகிறது என்றால் அது விற்பனை சிக்னல். 200% அதிகமான ரிட்டர்னை இது இங்கே வழங்கியுள்ளது. நீங்கள் இதில் மட்டும் இன்ட்ராடே ட்ரேட் செய்திருந்தால் ஹாய் நண்பர்களே, அப்சர்ச்சுக்கு வரவேற்கிறேன். இன்றைய தேதியில் இன்ட்ராடே ஆப்ஷன் வாங்குபவர்கள் சந்திக்கிற நஷ்டத்தை வேறு எந்த பிராடர் நெட்டியும் சந்திக்கவில்லை. அதற்கான காரணம் என்னவென்றால், பெரும்பாலான ட்ரேடர்கள் சாதாரண ஸ்விங், ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி அல்லது சாதாரண எந்த ஒரு இண்டிகேட்டரையும் பயன்படுத்துகிறார்கள். அது இஎம்ஐயாக இருக்கலாம், எம்ஏசிரியாக இருக்கலாம். இதிலிருந்து ஒரு 2 விஷயங்களை மட்டும் பயன்படுத்தி வெறும் டைரக்ஷனை மட்டும் கண்டுபிடிக்கிறார்கள். மேலும் டைரக்ஷனை சரியாக கண்டுபிடித்தாலும் கூட அப்போது இங்கே மொமெண்டம் தவறி விடுகிறது. இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் ட்ரேடர்கள் ட்ரேட்ல நுழைஞ்சு விடுகிறார்கள். ஆனால் உங்கள் ட்ரேடு முற்றிலும் பக்கமாகவே நகரும். இதனால் உங்கள் ஆப்ஷனில் தீட்டா டிகே காரணமாக உங்கள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிவிடும். அதனால் ஆப்ஷன் வாங்குபவர் இறுதியில் பணத்தை இழக்கிறார். ஏனெனில் ஆப்ஷன் வாங்குபவர் டைரக்ஷனை மட்டும் தேட முயற்சிக்கும் போது மொமெண்டம் தவறி விடுகிறது. மொமெண்டத்தை பிடிக்க வேண்டும். அப்போது டைரக்ஷன் மிகவும் முன்னேறி இருக்கும். இது ஆப்ஷன் வாங்குபவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. இந்த பிரச்சனையை நான் என் வாழ்க்கையில் அதிகமாக எதிர்கொண்டிருக்கிறேன். கடந்த 18 ஆண்டுகளாக நான் ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேட் செய்து வருகிறேன். ஆரம்ப காலங்களில் மற்ற ட்ரேடர்களைப் போல நானும் என்னுடைய பணத்தில் அதிகபட்ச ஆர்ஓவை வேண்டும் என்று நினைத்தேன். அந்த எண்ணம் இன்னும் எனக்குள் இருக்கிறது. ஏனெனில் யாருக்கு அதிக ஆர்ஓவை பிடிக்காது? ஆனால் அந்த அதிக ஆர்ஓவையை அடைய முயற்சிக்கும் போது டைரக்ஷனை, மொமெண்டமோ ரெண்டையும் ஒரே நேரத்தில் பிடிக்க வேண்டும் என்பதற்காக நான் நிறைய விஷயங்களை முயற்சி செய்தேன். ஆனாலும் இறுதியில் நஷ்டம் தான் ஏற்பட்டது. இப்போது சரியாக பிரச்சனை என்னவென்று பார்க்கலாம். உங்களுக்கும் இதே பிரச்சனை வந்தால் கருத்துகளில் ஆம் என்று கண்டிப்பாக எழுதுங்கள். இங்கே நீங்கள் மூவிங் ஆவரேஜ் வைத்தீர்கள், அதனால் உங்களுக்கு திசை தெரிந்தது. இப்போது திசை உருவாக ஆரம்பித்ததும் நீங்கள் ஏதாவது மொமெண்டம் அடிப்படையிலான ஏடிஎக்ஸ் இண்டிகேட்டர் வைத்திருந்தீர்கள், எம்ஏசிடி வைத்திருந்தீர்கள், அல்லது வேறு ஏதாவது வால்யூம் சார்ந்த பாராமீட்டர்கள் வைத்திருந்தீர்கள். இதில் நிறைய சப்ஜெக்டிவிட்டி இருந்தது. உங்கள் எல்லா பாராமீட்டர்களும் பூர்த்தியாகும் வரை காத்திருந்தீர்கள். அப்போதுதான் உங்களுக்கு பை சிக்னல் கிடைத்தது. ஆனால் அங்கேயே மார்க்கெட்டின் உச்சி இருந்தது. அங்கே நீங்கள் ஆப்ஷன் வாங்கினீர்கள். ஆனால் உங்கள் கால் விரைவாக கீழே போய் உங்கள் ஸ்டாப் லாஸ் வெட்டி கொள்கிறது. இந்த பிரச்சனை பெரும்பாலும் இன்ட்ராடே ட்ரேடர்களுக்கு, குறிப்பா ஆப்ஷன் வாங்குபவர்களுக்கு அதிகம் வருகிறது. இந்த பிரச்சனையின் தீர்வை நான் எனக்காக சில ஆண்டுகளுக்கு முன்பு கண்டுபிடித்தேன். அந்த தீர்வு கடந்த பல ஆண்டுகளா எனக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறது. நான் எனக்காக ஒரு இண்டிகேட்டர் உருவாக்கி விட்டேன். அந்த சிறப்பு இண்டிகேட்டர் சில விஷயங்களை பயன்படுத்தி டைரக்ஷனை பிடிக்கிறது. மேலும் டைரக்ஷனை மிகவும் துல்லியமாக இங்கிருந்து உங்கள் அப் ட்ரெண்ட் அல்லது இங்கிருந்து உங்கள் டவுன் ட்ரெண்ட் துவங்கி விட்டதுன்னு காட்டுகிறது. ஆனா நண்பர்களே, எல்லா டைரக்ஷனும் மொமெண்டமா மாறுவதில்லை. அதனால தான் நான் இங்கே வால்யூமை பயன்படுத்தினேன் மற்றும் பல மொமெண்டம் விஷயங்களையும் அதே நேரத்தில் முன்னேற்றமான விஷயங்களையும் முன்னேற்றமான புள்ளி விவர கருத்துக்களையும் சேர்த்து பயன்படுத்தினேன். அதனால் நான் அப்படிப்பட்ட பாராமீட்டர்களை கண்டுபிடித்தேன். அதன் அடிப்படையில் ட்ரெண்ட் துவங்குவதற்கு முன்பே எனக்கு ஹிண்ட் கிடைத்து விடுகிறது, இங்கே ட்ரெண்ட் துவங்கலாம் என்று. மேலும் இதில் மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், அந்த ட்ரெண்ட் நிலைத்திருக்கவில்லை என்றால் அடுத்த 245 கேண்டில்களில் காஸ்ட் டு காஸ்ட் இந்த இண்டிகேட்டர் எனக்கு எக்ஸிட் செய்ய சொல்லிவிடும், அல்லது எப்போது இழப்பு இருந்தாலும் அது சிறியதாகத்தான் இருக்கும் என் இண்டிகேட்டருக்குள். ஆனால் இங்கே மொமெண்டம் வந்தால் அதற்கான வாய்ப்புகள் 70%க்கும் அதிகமாக இருக்கலாம். அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் எனது லாபங்கள் பெரியதாக இருக்கும். அப்படி என்றால் இந்த இண்டிகேட்டர் மூலம் நீங்கள் எப்படி ட்ரேட் எடுக்கலாம் என்று இப்போது நான் உங்களுக்கு காட்டப் போகிறேன். மேலும் இந்த வீடியோவின் முடிவில் இந்த இண்டிகேட்டருக்கான அணுகலை எப்படி பெறலாம் என்பதையும் நான் உங்களுக்கு சொல்வேன். வாருங்கள், எந்தவித தாமதமும் இல்லாமல் நான் உங்களை என் சார்ட்டுகளை அழைத்து செல்கிறேன். அங்கே நேரடியாக இந்த இண்டிகேட்டரை பயன்படுத்தி தெளிவாக உங்களுக்கு காட்டுவேன்.
எங்கே நீங்கள் ஆப்ஷன் வாங்க வேண்டும், எதனை வாங்க வேண்டும் என்பதையும் விளக்குவேன். ஏனெனில் இன்னொரு தவறு ஒரு ட்ரேடர் செய்வது எந்த ஆப்ஷன் வாங்க வேண்டும் என்று தெரியாமல் இருப்பது. அவனுக்கு அட்டி மணி ஆப்ஷன் வாங்க வேண்டுமா, இந்தி மணி வாங்க வேண்டுமா, அவுட் ஆஃப் டி மணி வாங்க வேண்டும் என்று தெரியாது. சரி, இங்கே நீங்கள் ஒரு கணிப்பை போட்டீர்கள். அக்கமாக வைத்தாலும் கூட அதற்கு பிறகு கூட நீங்கள் எக்ஸாக்டா எங்கே வெளியேற வேண்டும் என்று தெரியாது. எனவே என் இண்டிகேட்டர் உங்களுக்கு நுழைவு, சரியான நுழைவு, எவ்வளவு காலம் அதை வைத்திருக்க வேண்டும், சரியான வெளியேறு ஆகியவற்றை நேரமாக சொல்கிறது. இதனால் நீங்கள் மார்க்கெட்டை மீண்டும் மீண்டும் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லாமல் நீங்கள் சுலபமாக உங்கள் இலக்கை அமைக்கலாம் அல்லது உங்கள் லாபத்தை ட்ரெயில் செய்யலாம். வாருங்கள், நான் உங்களை அழைத்துச் செல்கிறேன். ட்ரைனிங் டியூபே மற்றும் ட்ரைனிங் டியூபேல் இந்த இண்டிகேட்டரை காட்டுவதற்கு முன் நான் உங்களுக்கு இதன் ரிசல்ட்ஸ் பற்றி ஒரு ஐடியா கொடுக்கிறேன். எப்படி தெரிகிறது என்பதை பாருங்கள். இங்கே நான் உங்களை அழைத்துச் செல்கிறேன். உங்கள் ட்ரைனிங் டெர்மினலில் பாருங்கள். நான் இங்கே ஒரு பெரிய கேப் கொண்ட கம்பெனியின் ஷேரை வைத்திருக்கிறேன், ஒரு ஸ்டாக் வைத்திருக்கிறேன். இது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். இது 3 நிமிட டைம் ஃப்ரேம். அதாவது என் எல்லா ட்ரேட்களும் இன்ட்ராடேயில் தான் இருக்கும். 3 நிமிட ட்ரேட்கள் பெரும்பாலும் அந்த நாளின் முடிவில் கேரி ஃபார்வர்ட் ஆகாது. உங்களுக்கு காலை 9:15, 9:30, 10 மணிக்கு ட்ரேட் கிடைத்தாலும் மதியம் 2:30 மணிக்குள் உங்கள் எல்லா ட்ரேட்களும் தானாகவே எக்ஸிட் ஆகிவிடும். ஒரு நாளுக்குள் இது ஒரு நீண்ட காலம். இப்போது இங்கே பாருங்கள். நான் என் இண்டிகேட்டர் செக்ஷன்ல சென்று என் இண்டிகேட்டரை இங்க ஆக்டிவேட் செய்து கொள்கிறேன். இங்கே உங்களுக்கு பச்சை மற்றும் சிவப்பு நிற டாட்ஸ் தெரியும். நீங்கள் பார்க்கும் இடத்தில் மார்க்கெட் திறக்கும் போதே முதலில் பச்சை நிற டாட் உருவானது. அந்த நாளில் நீங்கள் கவனித்தால் பெரும்பாலும் மார்க்கெட் மேலே தான் சென்றுள்ளது. அந்த நாளில் மார்க்கெட்டில் பெரிய இயக்கம் இல்லை எனினும் நம்முடைய இண்டிகேட்டர் ஒரு முறையும் சேல் என்று காட்டவில்லை. அந்த நாளுக்கு பிறகு நீங்கள் அடுத்த நாளை பார்ப்பீர்கள் என்றால் மார்க்கெட் திறந்த தொடிய நேரத்துக்கு பிறகு சிவப்பு டாட்ஸ் தோன்ற ஆரம்பித்து விட்டன. மார்க்கெட்டில் ஒவ்வொரு பவுன்ஸும் விற்பனைக்கு ஒரு வாய்ப்பாகவே இருந்தது. மார்க்கெட் மேலே சென்றது. அப்போதும் இண்டிகேட்டர் இங்கே இன்னும் விற்கலாம் என்று சொல்கிறது. ஏனெனில் மார்க்கெட் உங்கள் எதிராக சென்றாலும் கூட சேல் ட்ரேடு தொடர்ந்தே உள்ளது. இங்கே பாருங்கள், அதற்கு பிறகு மார்க்கெட் கீழே வந்து விடுகிறது. அதே மாதிரி இன்று நான் இந்த வீடியோவை பதிவு செய்கிற நாளில் பாருங்கள், 2ஆம் பாதியில் உங்களுக்கு பை சிக்னல் கிடைத்த நேரத்தில் அந்த பச்சை டாட் தெரிகிறது. அதாவது பை சிக்னல். சிவப்பு டாட் என்றால் அது செல் சிக்னல். இங்கே உங்களுக்கு பச்சை டாட் தெரிந்த பிறகு பாருங்கள், தொடர்ந்து மார்க்கெட் மேலே தான் போய் கொண்டிருக்கிறது. இப்போது நான் உங்களுக்கு வெறும் இந்த இண்டிகேட்டரை எப்படி பயன்படுத்துவது என்பதை மட்டும் தான் சொல்லி இருக்கிறேன். ஆனா இப்போ நான் உங்களுக்கு இதிலேயே மிக முக்கியமான விஷயத்தை காட்ட போகிறேன். இது நான் ரிலையன்ஸ் நிறுவனத்தின் 3 நிமிடங்கள் கொண்ட சார்ட்ல இந்த இண்டிகேட்டரை பயன்படுத்தி இருக்கிறேன். பாருங்க, கடந்த 4 வருடங்களுக்குள் 4 வருடங்களுக்கு முன் 2021ல ரிலையன்ஸின் விலை இதை விட குறைவாக இருந்தது. பாருங்க, ரிலையன்ஸின் விலை இப்போ இருந்து 4 வருடங்களுக்கு முன் சுமார் 900 ரூபாய்க்கு இருந்தது. ஆனா இப்போ நீங்கள் கவனிச்சீங்கன்னா கடந்த 4 வருடங்களாக இந்த ஸ்டாக்ல நீங்கள் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு 200% மேல ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. நீங்கள் இதில் மட்டும் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா கூட ரிலையன்ஸின் இன்ட்ராடே பொசிஷன்ஸ் எப்படி லாபகரமாக இருந்ததோ அதே மாதிரி எஸ்பிஐயும் லாபகரமாக இருக்கிறது. இங்க நாம ஒரு ரேண்டம் பிஎஸ்சி ஸ்டாக்கை எடுத்துக்கொள்றோம். இதிலும் நீங்கள் கவனிச்சீங்கன்னா நான் அப்டேட் ரிப்போர்ட்ல கிளிக் பண்ணினேன். அப்படின்னா சுமார் 1.9 மடங்கு ப்ராஃபிட் வெக்டரால் உங்கள் ஸ்டாக்கு 3389க்கு சுமார் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. ஆனா 2 வருஷம் முன்னாடி இல்ல 4 வருஷம் முன்னாடி இந்த ஸ்டாக் எவ்வளவு இருந்துச்சு? அதுவும் இல்ல. அதாவது உங்கள் ரிட்டர்ன்ஸ் 100, 200, 300% மேல போயிருக்கு. இப்போ முன்னாடி போறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இன்னொரு சீட்டு காட்டுறேன். அப்புறம் நான் இந்த முழு இண்டிகேட்டருடன் நான் எக்ஸாக்ட்லி என்ன பண்றேன் என்று உங்களுக்கு காட்டுறேன். இங்க பாருங்க, உங்களுக்கு நிஃப்டி ரிசல்ட்ஸை காட்டுறேன். நிஃப்டில நான் ஸ்ட்ராட்டஜியை 3 நிமிஷத்துல டெஸ்ட் பண்ணியிருக்கேன். 5 நிமிஷத்துல, 10 நிமிஷத்துல, 15 நிமிஷத்துல, 30 நிமிஷத்துல டெஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த முழு காலப்பகுதியில் நீங்க கவனிச்சீங்கன்னா பெரும்பாலும் எல்லா இடத்துலையும் 3 நிமிஷம், 5 நிமிஷம், 10 நிமிஷம், 15 நிமிஷம், 30 நிமிஷம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு கிரீன் பகுதி தெரியும். அதாவது நீங்க 15 நிமிஷம் டைம் ஃப்ரேம்ல வேலை பண்ணினீங்கன்னா நீங்க 2686 பாயிண்ட் சம்பாரிச்சிருப்பீங்க. இங்க நீங்க கவனிச்சீங்கன்னா 5 நிமிஷம், 10 நிமிஷம், 15 நிமிஷம், 30 நிமிஷம் கிட்டத்தட்ட எல்லா டைம் பீரியட்லயும் நீங்க கவனிச்சீங்கன்னா கொஞ்சம் குறைச்சாலும் அதிகமா இருந்தாலும் உங்களுக்கு லாபம் தான் தெரியும். அதனால் இந்த ஸ்ட்ராட்டஜி நிஃப்டில வேலை செய்யறது, இந்த இண்டிகேட்டர் நிஃப்டில வேலை செய்யறது, பேங்க் நிஃப்டில வேலை செய்யறது, சென்செக்ஸ்ல வேலை செய்யறது, எல்லா ஸ்டாக்ஸ்லயும் வேலை செய்யறது. ஆனா இப்போ நாம ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வரப்போறோம். இது எப்படி வேலை செய்யறது, நான் இதை எக்ஸாக்டா எப்படி யூஸ் பண்ணி எனக்கு ட்ரேட் ஜெனரேட் பண்றேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த இண்டிகேட்டருக்கு எப்படி நீங்க ஆக்சஸ் வாங்க முடியும். இங்க பாருங்க, இப்போ அடுத்த 5 நிமிஷத்துல நான் உங்களுக்கு 2 ஸ்கிரிப்ட் எடுத்துக்காட்டாக காட்ட போறேன். முதல்ல ஒரு இண்டெக்ஸ். நாம இங்க ஒரு வாலடைல் இண்டெக்ஸ் எடுத்துக்கலாம். எடுத்துக்காட்டுக்கு சென்செக்ஸ் ஒரு வாலடைல் இண்டெக்ஸ். எப்படி நீங்க அதுல இந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணலாம், இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்ட போறேன். அடுத்து நான் உங்களுக்கு ஒரு ஸ்டாக் ஆப்ஷன்லையும் எப்படி நீங்க எக்ஸாக்டா யூஸ் பண்றீங்கன்னு கூட நான் உங்களுக்கு காட்ட போறேன்.
எங்க நீங்க ஆப்ஷன் வாங்கணும், எந்த ஆப்ஷன் வாங்கணும், எங்க எக்ஸிட் ஆகணும், எல்லா விஷயங்களையும் நான் இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் டேட்டாவ யூஸ் பண்ணி உங்களுக்கு காட்டப் போறேன். அப்படின்னு எந்த பயாஸ்னஸும் வரக்கூடாது. நான் ஏதாவது பழைய விலையிலிருந்து ஜனவரி தேதி அல்லது ஏப்ரல் தேதி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு இல்ல. நான் ரொம்ப லேட்டஸ்ட் டேட்டா என்ன கிடைக்குதோ, அதுல தான் உங்களுக்கு என் இண்டிகேட்டரின் ரிசல்ட் காட்டப் போறேன். பாருங்க இங்க என் முன்னாடி. முதல்ல என்ன செய்யணும்? எந்த நாளாக இருந்தாலும் நாம காலை மார்க்கெட்ட ட்ராக் பண்ண ஆரம்பிக்கும்போது, சுமார் முதல் 10 முதல் 15 நிமிஷம் நான் ட்ரேட் பண்றத தவிர்க்கிறேன். அதாவது 9:20 முதல் 9:25க்கு சிக்னல் கிடைச்சா, அங்கிருந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆனா 9:15க்கு வரும் கேண்டில நீங்க தவிர்க்கணும். ஏன்னா, அந்த நேரத்துல பழைய ட்ரேடுகள் செட்டில் ஆகுது. இங்க பாருங்க, இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணும்போது 2 விஷயங்கள நீங்க நினைவில் வைக்கணும். இண்டிகேட்டர் எப்படி கிடைக்கும் என்று கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுக்கலாம். ஆனா இப்போ உங்க கவனம் இண்டிகேட்டரை எப்படி யூஸ் பண்றது என்பதுல இருக்கணும். முதல் ரூல் என்னன்னா, நாளின் முதல் ரெட் அல்லது கிரீன் டாட்டை நீங்க ட்ராக் பண்ணணும். எங்க உங்க முதல் ரெட் அல்லது கிரீன் டாட் வருது என்பதை கவனிக்கணும். இந்த அலர்ட் உங்களுக்கு எப்படி கிடைக்கும் என்பதையும் கொஞ்ச நேரத்துல சொல்றேன். ஆனா இப்போ இங்க பாருங்க. காலை இங்க மார்க்கெட் சுமார் 9:15 மணிக்கு திறக்குது. அப்போ இங்க ஒரு கிரீன் டாட் உருவாகி இருக்கு. ஆனா, அந்த கிரீன் டாட் நேற்று தொடர்ந்தது. ஏனென்றால் நீங்கள் கவனிப்பீங்கன்னா, நேத்து மதியம் 3:30 மணிக்கும் கிரீன் டாட் இருந்தது. இன்று காலையில ஓப்பனிங்கிலும் கிரீன் டாட் இருக்கு. அதனால் இந்த கிரீன் டாட்ல நாம இப்போ வரைக்கும் ட்ரேட் பண்ணல. இப்போ நாம இங்க முன்னேறுறோம். இந்த இடத்துல 9:21 மணிக்கு ரெட் டாட் உருவாகுது. இப்போ நான் இதோட லோ கட் ஆகறதுக்காக காத்திருப்பேன். எந்த காண்டல்ல முதல் ரெட் டாட் வந்திருக்கு, அதோட லோ கட் ஆகறதுக்காக காத்திருப்பேன். இங்க பாருங்க, சுமார் 9:30 மணிக்கு ரொம்ப சரியான நேரம். இங்க என் லோ முறியுது. அதனால் எனக்கு இங்க சென்செக்ஸ்ல புட் ஆப்ஷன் வாங்கணும். கால் ஆப்ஷனை உங்கள் வாழ்க்கையிலிருந்து இப்பவே நீக்கிறீங்க. இன்று சென்செக்ஸ்ல பெரும்பாலும் பியரிஷ் நிலை இருக்க வாய்ப்பு இருக்கு. இது என் இண்டிகேட்டரின் முதல் சிக்னல். இப்போ உங்களுக்கு ஸ்டாக்ல ட்ரேட் பண்ணணும்னா அதையும் செய்யலாம். ஆனா உங்களுக்கு சென்செக்ஸ்லயே ட்ரேட் பண்ணணும்னு இருந்தா எனக்கு எந்த புட் ஆப்ஷன் தேர்வு செய்யணும்? புட் தேர்வு செய்ய எனக்கு சுமார் அட்டி மணியிலிருந்து கொஞ்சம் இந்தி மணி, உதாரணத்திற்கு 0.5 டெல்டா முதல் 0.6 டெல்டா வரை உள்ள எந்த டெல்டாவும் தேர்வு செய்யலாம். ஆனா அது ரவுண்ட் நம்பர் இருக்கணுங்க. சென்செக்ஸின் விலை இப்போது 77,881 இருக்கிறது. கொஞ்சம் இந்து மணி ஆப்ஷன் பார்த்தா அது 77,500 அல்லது 78,000 ஆக இருக்கும். 78,001 என்பது முழுமையான ரவுண்ட் நம்பர். 78,000 புட் ஆப்ஷனை நான் இங்கிருந்து வாங்கிக் கொள்ள வேண்டும். எப்போது என்றால் இதன் லோ உடைந்ததும். ஆனால் இதில் இன்னொரு நிபந்தனை இருக்கிறது. அது முறையாக பூர்த்தியானால் எனக்கு ரிட்டர்ன் விரைவில் வரும். நீங்க ஆக்ரோஷமா இருந்தா இப்போதே அதன் புட் ஆப்ஷனை வாங்கிக் கொள்ளுங்க. ஆனால் நீங்க பாதுகாப்பாக இருக்க விரும்பினால் மற்றும் உங்கள் வெற்றி விகிதத்தை அதிகமாக வைத்திருக்க விரும்பினால் இந்த இடத்தில் இண்டிகேட்டர் ஆப்ஷனின் விலையிலும் ஒரு செல் சிக்னல் ட்ரிகர் ஆகும். அதே நேரத்தில் அல்லது அந்த ஒரே பெரிய கேண்டில்கோள் எப்படி என்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன் பாருங்கள். உங்களுக்கு தேதி நினைவில் வைத்திருக்க வேண்டும். ஏப்ரல் 9ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு 78,000 புட் ஆப்ஷனை நாம் இங்கே பார்க்கிறோம். சென்செக்ஸ் என்று டைப் செய்து ட்ரேடிங் கியூவில் உங்கள் முன் ஆப்ஷன்கள் இருக்கின்றன இல்லையா? ஏப்ரல் 9ஆம் தேதி நாம் வீக்லி அல்லது மந்த்லி எந்த ஒரு எக்ஸ்பைரியும் எடுத்துக்கொள்ளலாம். உதாரணத்திற்கு நீங்கள் மந்த்லி எக்ஸ்பைரி எடுத்துக்கொள்கிறீர்கள் என்றால் இங்கே 78,000 புட் ஆப்ஷனின் சார்ட்டை நான் வைத்துள்ளேன். ஏப்ரல் 9ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு. இப்போது இங்கே பாருங்கள், நாம் ஏப்ரல் 9ஆம் தேதி 9:30 மணிக்கு வருகிறோம். 9:30 மணிக்கு இப்போது உங்கள் இடத்தில் சிவப்பு புள்ளிகள் தெரிகின்றன. அப்படி என்றால் சிவப்பு புள்ளிகள் வருவது என்றால் புட் இப்போது பியரிஷ் நிலையில் உள்ளது என்பதை குறிக்கிறது. அதாவது புட்டில் இன்னும் வேகமான உயர்வு வரவில்லை. ஆனால் இங்கே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் உங்கள் சிவப்பு புள்ளிகள் உருவாவது நிற்கிறது. இந்த கேண்டிலில் இந்த நிலையை நாம் இங்கே மார்க் செய்துள்ளோம். இப்போது நீங்கள் ஆக்ரோஷமாக இருப்பீர்கள் என்றால் இங்கேயே புட் ஆப்ஷனை வாங்கிக் கொள்ளலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதன் இலக்கு என்ன இருக்கும்? இன்னும் நீங்கள் எனது மாதிரி கன்சர்வேட்டிவாக இருந்தால் உங்கள் வெற்றி அளவை குறிப்பிடத்தக்க வகையில் எப்படி அதிகரிக்கலாம் என்பதையும் நான் சொல்கிறேன். சென்செக்ஸ்ல எக்ஸாக்ட் மொமெண்டம் எங்க பிடிக்க வேண்டும்? மேலும் நான் உங்களிடம் சொல்கிறேன், இந்த வார்த்தையை நான் வலியுறுத்தி சொன்னேன், எக்ஸாக்ட் என்று. அது உண்மையிலேயே அவ்வளவு துல்லியமாக இருக்கும். இங்க பாருங்க, நீங்க ஆப்ஷன் வாங்கினீங்க ஒரு 1729 அல்லது ஒரு 1730 என்ற விலையில. இது அந்த நேரத்தில் உங்க புட் ஆப்ஷனின் விலை. இந்த ஆப்ஷன் மதிப்பின் 10% என்றால் ஒரு 1730க்கு நீங்க ஆப்ஷன் வாங்கினீங்க. ரூபாய் 173 அல்லது சுமார் 170 ரூபாய்க்கு உங்க டார்கெட் இருக்கும். இது அடையப்பட்டதும் நீங்க இங்கிருந்து வெளியேறலாம். இப்போ ஸ்டாப் லாஸ் எவ்வளவு வைக்கணும் என்று நான் சொல்ல போகிறேன். ஆனா முதலில் என்ன நடக்குது என்று பார்ப்போம்.
இப்போ இங்க நான் ட்ரெண்ட் லைன் எடுக்கிறேன். இதுக்கப்புறம் நீங்க பாருங்க, அடுத்த 18 நிமிடங்களுக்குள்ள, வெறும் 18 நிமிடங்களுக்குள்ள உங்களுக்கு இங்க சுமார் 217 பாயிண்ட்ஸ் வரைக்கும் லாபம் கிடைச்சிருக்கும். உங்களுக்கு எவ்வளவு தேவைன்னு பார்த்தா 173 பாயிண்ட்ஸ் தான் நீங்க அக்ரெசிவ் ட்ரேடர் என்றால். ஆனா நீங்க அக்ரெசிவ் இல்லாம கன்சர்வேட்டிவ் என்றால் கூட இங்க உங்களுக்கு கிடைக்கும். சரியான மொமெண்டம், அதுவும் ரொம்பவே ஷார்ப்பான மொமெண்டம் எப்படி கிடைக்குது? இப்போ உங்க புட் ஆப்ஷன்லயும் இந்த கிரீன் டாட் வந்துருச்சுன்னா, அதாவது சென்செக்ஸ் பியரிஷா இருக்கு. ஆனா புட் ஆப்ஷன் பை சைடுல போகுது. இப்போ இங்க நீங்க மொமெண்டம் பாருங்க. இந்த இடத்துல தான் கிரீன் டாட் வந்துச்சு. நீங்க வாங்கிய உடனே விலையில 68 பாயிண்ட் குறைவு வந்துச்சு. ஆனா, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல நீங்க கவனிச்சீங்கன்னா, சென்செக்ஸ் ஆப்ஷன்ல சுமார் 377 பாயிண்ட் வரைக்கும் வேகமான உயர்வு வந்துச்சு. சுமார் 20% வரைக்கும். நமக்கு எவ்வளவு வேண்டும்? 10% போதும். நீங்க அக்ரெசிவா இருந்தா 10% புக் பண்ணிக்கோங்க. நீங்க கன்சர்வேட்டிவா இருந்தாலும், இங்க உங்க ஆப்ஷனும் பை சிக்னல் குடுக்குதுன்னா, இங்க நீங்க 10%க்கு மேலயும் டார்கெட் புக் பண்ணலாம். 12%, 15%, 20% வரைக்கும் நீங்க டார்கெட்ட புக் பண்ணலாம். நம்ம இந்த கேஸ்லயும் உங்களுக்கு 22% டார்கெட் கிடைச்சிருக்கு. அதுவும் எவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிருக்குன்னு நீங்க இங்க கவனிச்சிருப்பீங்க. நான் உங்களுக்கு இன்னும் சில உதாரணங்கள் காட்டுறேன். திரும்ப சென்செக்ஸ் சார்ட்டுக்கு போய் பார்க்கலாம். இந்த தடவ நான் உங்களுக்கு இதோட பை ரேட் காட்டுறேன். நீங்க 10 ஏப்ரல் பார்த்தீங்கன்னா, இங்க 9:15க்கு முதல் ரெட் கேண்டில் உருவானது. அதோட லோ உடைந்தது. ஆனா 9:30க்கு முன்னாடி நாம எந்த ட்ரேடும் எடுக்க மாட்டோம். 9:20, 25க்கு முன்னாடி நிச்சயமாக எடுக்க மாட்டோம். அதனால இந்த ஸ்டேட இப்போ தவிர்க்கிறோம். நமக்கு வேணும் ஒரு புது ரெட் கேண்டில் அல்லது ஒரு கிரீன் கேண்டில். இப்போ இங்க பாருங்க, ரெட் கேண்டில் இதுக்கப்புறம் வரவே இல்ல. இங்க கிரீன் கேண்டில் வருகிறது. எத்தன மணிக்கு? 1:30க்கு. 13 ஏப்ரல் 1:30க்கு உங்க புள்ளி சிக்னல் ஜெனரேட் ஆகுது. இப்போ இங்க பார்ப்போம். சென்செக்ஸ் ஆப்ஷன்ஸ் பக்கம் திரும்ப போவோம். அந்த நேரத்தில் பிரைஸஸ் நடக்குது 76,800. அதாவது இந்த தடவ நாம 76,000 கால் ஆப்ஷன் வாங்க போறோம். 13 ஏப்ரல் 1:30 மணிக்கு சுமார் அந்த நேரத்தில். நாம் சென்செக்ஸ் ஆப்ஷன்ஸ் பக்கம் போகும். மற்றும் நாம இங்க 76,000 கால் ஆப்ஷன் வாங்கிட்டோம். இப்போ நீங்க இங்க 1:30 மணிக்குள்ள வாங்கின கால் ஆப்ஷன் தான் இது. நீங்க இங்க 1:30 மணிக்குள்ள வாங்குன கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, இங்க உங்க ரெட் டாட் வருவத நிறுத்தி இருக்கு. ஆக்ரோஷமான ட்ரேடர்கள் இங்கவே வாங்கலாம். 1:30 மணிக்கு வாங்கின ட்ரேட்ல நீங்க கவனிச்சீங்கன்னா, அடுத்த 27 நிமிஷத்துல உங்களுக்கு சுமார் 14% லாபம் கிடைக்குது. அதுவும் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஒரு கன்சர்வேட்டிவ் ட்ரேடராக நீங்க இங்க ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா, அப்படின்னா, இங்க கூட உங்களுக்கு 9 நிமிஷத்துக்குள்ள சுமார் 12% லாபம் கிடைச்சிருக்கும். நீங்க இந்த லாபத்த புக் செய்ய முடியலனாலும், இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நீங்க லாபம் புக் பண்ற இடத்துல உங்க லாஸ் ரொம்ப குறைவா இருக்கும். ஆப்ஷன் எண் 10% விலையில உங்க லாஸ் சுமாரா 4 முதல் 5% மட்டுமே இருக்கும். அதாவது வெற்றியின் சாத்தியக்கூறு இந்த ஸ்ட்ராட்டஜியோட ஆதரவோட இருக்கு. நண்பர்களே, இங்கே நான் உங்களுக்கு ஒரு ஸ்டாக் எடுத்துக்காட்டாக காட்டுகிறேன். ஆனால் முன்னேறுவதற்கு முன்பு இப்போது நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், உங்கள் மனதில் தற்போது மொமெண்டம் என்றால் என்ன என்று சரியாக புரிந்து கொண்டீர்களா? நீங்கள் கவனிப்பீர்களா? நாம் ஆப்ஷனை வாங்கும் இடத்திலிருந்தே ஆப்ஷன் விலைகளில் பெரிய பெரிய கேண்டில்கள் உருவாக ஆரம்பிக்கின்றன. அதாவது உங்கள் இண்டெக்ஸ் அல்லது உங்கள் அண்டர்லைங் அசெட் உங்களுக்கு கிரீன் டாட் கொடுக்கும்போது, அதே நேரத்தில் உங்கள் ஆப்ஷன் அது கால் ஆப்ஷனாக இருந்தாலும் அல்லது புட் ஆப்ஷனாக இருந்தாலும் கிரீன் டாட் கொடுத்து விட்டால் அங்கேதான் உங்களுக்கு சரியான மொமெண்டம் கிடைக்கிறது. அப்போது அந்த ஆப்ஷனை வாங்கும் நேரம் வந்து விடுகிறது. நீங்கள் இந்த விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் பழைய கிரீன் டாட் அல்லது ரெட் டாட் மீது வேலை செய்யக்கூடாது. நீங்கள் எடுக்கும் ட்ரேடு அது உங்கள் முதல் கிரீன் அல்லது ரெட் டாட் அதை இருக்க வேண்டும். அதாவது அங்கேயே ட்ரேட் ஆரம்பிக்கிறது. இப்போ உங்களுக்கு இன்னும் ருசி வரும். நான் இங்கே ஒரு ஸ்டாக் எடுத்து காட்ட உங்களுக்கு காட்ட போறேன். உங்கள் விருப்பப்படி எந்த ஸ்டாக்கையும் தேர்வு செய்து அந்த ஸ்டாக்கின் பெயரை கமெண்ட்ஸ்ல எழுதுங்க. இந்த வீடியோ லைவ் ஆகும்போது அந்த நேரத்தில் இன்று தேதிக்கான எடுத்துக்காட்டை நான் உங்களுக்கு உருவாக்கி காட்டுவேன். அப்போது உங்களிடம் இந்த இண்டிகேட்டர் இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த வீடியோவின் முடிவில் உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர் எப்படி கிடைக்கும் என்பதும் புரிந்துவிடும். நீங்கள் போய் எடுத்துக்காட்டு பார்க்கலாம். இன்று தேதியில் நீங்கள் எழுத போகும் ஸ்டாக்குக்கு நான் நிச்சயமாக சொல்ல முடியும். 65% முதல் 70% வாய்ப்பில் அதே நாளில் அதன் இலக்கு அடைஞ்சிருக்கும். சரி, எப்படியும் இங்கே பாருங்கள். நாம் இப்போது ஒரு ஸ்டாக்கை எடுத்துக்கொள்வோம். எடுத்துக்காட்டுக்கு பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இங்க நமக்கு ஒரு புதிய பச்சை அல்லது சிவப்பு புள்ளி வேண்டும். இப்போது பாருங்கள், அதே தேதி ஏப்ரல் 13ஆம் தேதி காலை 9:15 மணிக்கு இங்கே ஒரு புதிய சிவப்பு புள்ளி உருவாகிறது. ஆனால் இந்த கெண்டிலின் குறைந்த விலை உடைந்ததா? இல்லை, உடையவில்லை. குறைந்த விலை உடையுமா என்று காத்திருக்க வேண்டும். ஆனால் அது உடையவில்லை.
மார்க்கெட் இங்கிருந்து மேலே போய்விட்டது. இப்போது சுமார் 10:45 மணிக்கு 1042இல் உங்கள் பிஎஸ்சி ஒரு பை சிக்னலை உருவாக்கி கொடுத்தது. ஒரு விஷயம் சொல்லட்டுமா? அந்த நாளில் ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் போர் சம்பந்தமான மிகவும் வலுவான செய்தி இருந்தது. அதனால் பெரும்பாலானவர்கள் விற்பனையில் சிக்கிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் நம்முடைய இண்டிகேட்டர் காலை 10:30 மணிக்குள் சொல்லிவிட்டது, இன்று மார்க்கெட் கீழே போகாது, மார்க்கெட் இங்கிருந்து மேலே போகும் வாய்ப்பு அதிகம். இப்போது பாருங்கள், ஏப்ரல் 13ஆம் தேதி 1042இல் அந்த நேரத்துல என்ன விலை இருந்தது? ரூபாய் 3,29,600, ரூபாய் 3,250 அல்லது ரூபாய் 3,200 என்ற கால் ஆப்ஷன். நம்ம 1042க்கு ஏப்ரல் 13ஆம் தேதி போவோம். இப்போது பிஎஸ்சி ஆப்ஷனுக்கு போகலாம். ஏப்ரல் 10ஆம் தேதி 3,250 ரூபாய் என்ற ஆப்ஷனை ஓபன் பண்ணிக்கொள்வோம். கைஸ், இதுதான் ஏப்ரல் 10 மற்றும் இங்கே 9,042க்கு நேரம் பீரியடு. பச்சை புள்ளி ஏற்கனவே உருவாகி இருக்கிறது. இந்த கேண்டிலுக்கு மேல இது கடக்கும் என்றால் நான் வாங்கிக் கொள்வேன். நமக்கு 10% ரிட்டர்ன் வேண்டும். 27 நிமிடத்தில் 13.5% ரிட்டர்ன் கிடைக்கிறது. 1 மணி நேரம் 10 நிமிஷம், சுமார் ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு உங்களுக்கு 19.5% அருகில் உங்கள் ஆப்ஷன் விலையும் ரிட்டர்ன் கிடைக்கிறது. அதாவது நீங்கள் இங்கே ஆப்ஷன் வாங்கியிருந்தீர்கள் ஒரு 145 ரூபாய்க்கு, உங்களுக்கு குறைந்தது 16 ரூபாய் வேண்டும் என்று நினைத்தீர்கள். ஆனால் இங்கே உங்களுக்கு 28 ரூபாய்க்கும் மேலாக கிடைத்திருக்கிறது. இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். இங்க என்கிட்ட நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. நான் இங்க பஜாஜ் ஃபைனான்ஸோட சார்ட் ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ நாம பஜாஜ் ஃபைனான்ஸ்க்கு போறோம். ரெட் டாட் வந்துச்சு. அதோட லோ உடைஞ்சா ட்ரேட் பண்ணுவோம். லோ உடையல. ஆனா இப்போ நாம 13 ஏப்ரல் ட்ரேட் பார்த்தாச்சு. அதனால நாம கொஞ்சம் பழைய ட்ரேட்ஸ்க்கு போய் பார்க்கலாம். ஆனா நினைவில் வைங்க, நமக்கு புது ட்ரேடு தான் வேணும். இப்போ இங்க பாருங்க, காலையில் 6 ஏப்ரல்னு சுமார் 944 மணிக்கு பாருங்க, நமக்கு நல்ல ட்ரேட்ஸும் மட்டும் இல்லாம மோசமான ட்ரேட்ஸும் பார்க்கணும். நான் உங்களுக்கு ஒரே நாள்ல 2 ட்ரேட்ஸை காட்டுறேன். இதோ பாருங்க, காலையில 944 மணிக்கு 6 ஏப்ரல்னு உங்க பஜாஜ் ஃபைனான்ஸ் கீழே போகுது. அதோட லோ உடைஞ்சிருக்கு. 815ன்னு விலை இருக்கு. 815ன்னு விலை 6 ஏப்ரல்னு. இப்போ இங்க நாம செல் ட்ரேட் பண்ணியிருக்கோம். அதனால நமக்கு புட் சார்ட் போடணும். பஜாஜ் ஃபைனான்ஸ் புட் சார்ட் 6 ஏப்ரல்னு விலை இருக்கு. 815, அதாவது 815 அல்லது 820 புட் ஆப்ஷன் நாம வாங்கணும். இங்க நம்ம போறோம் பஜாஜ் ஃபைனான்ஸ். அங்க நாம 815 அல்லது 820 புட் ஆப்ஷன் எடுத்துக்கிறோம். இத நாம எடுத்தோம் 6 ஏப்ரல்னு. நீங்க பாத்தீங்கன்னா 9:54 மணிக்குள்ள இதுதான் 6 ஏப்ரல்னு சார்ட். 9:54 மணிக்குள்ள நாம போறோம். அங்க பாத்தீங்கன்னா 9:54க்கு நீங்க கவனிக்கணும். இங்க கிரீன் டாட் வரவே இல்ல. அதே மாதிரி இங்க இருந்து டாட் போகவே இல்ல. இப்போ அடுத்த 3 கேண்டிலுக்குள்ள அங்க நம்மோட பிரைஸ் சார்ட்லயும் ரெட் டாட் போயிருச்சு. அடுத்த 3 கேண்டிலுக்கு நீங்க இங்க வாங்கினாலும், இங்க எக்ஸிட் பண்ணினாலும், இங்க அக்ரெசிவ் ட்ரேடருக்காக ட்ரேடு கிடையாது. ஏனென்ற நீங்க கவனிக்கணும், இங்க எதிர் ட்ரேடு நடக்குது. இல்லனா இங்க ரெட் டாட் வரக்கூடாது, எந்த டாட்டும் வரக்கூடாது. அப்போதான் நாம வேலை பண்ணுவோம். ஆனா இங்க இது சொல்லுது, புட் ஆப்ஷன் இப்போ மேல போக போறதில்ல. அதே மாதிரிடா உங்களுக்கு எக்ஸாக்ட் மொமெண்டம் காண முடியும். இப்போ இங்க பாருங்க, நீங்க தவறுதலாக ஒரு ட்ரேட் எடுத்திருந்தாலும், நீங்க வெறும் ₹1.30 லாஸ் மட்டும் புக் பண்ணி மார்க்கெட்ல இருந்து வெளியே வந்துருவீங்க. கதை இங்க முடிஞ்சிடல. நாம மீண்டும் பஜாஜ் ஃபைனான்ஸ் சார்ட்டுக்கு போக போறோம். இப்போ நாம மீண்டும் ஏப்ரல் 6ஆம் தேதிக்கு போக போறோம். இத பாருங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கு மறுபடியும் பை சிக்னல் கிடைக்குது. எத்தனை மணிக்கு? 10:21 மணிக்கு. 10:21 மணிக்கே பிரைஸ் ₹823 இருக்கு. அதாவது மீண்டும் ₹820 அருகில இருக்கிற ஆப்ஷனை நான் வாங்கிக்குவேன். 10:23 மணிக்கு சுமார். இப்போ நாம பஜாஜ் ஃபைனான்ஸ்க்கு போகலாம். 820க்கு கால் ஆப்ஷன் பிரைஸ்க்கு போகலாம். அதே நாள்ல 10:21 அல்லது 10:24 மணிக்கு சுமார் நேரத்துக்கு போகலாம். இப்போ இங்க கவனிங்க, இந்த நேரத்துல இங்கோ ரெட் டாட் வந்திருக்கு. அதாவது இங்க நாம ட்ரேட் பண்ணலன்னு அர்த்தம். ஆனா இங்க ரெட் டாட் வருவது நிற்கிறது. ஆக்ரோஷமான ட்ரேடர்கள் இங்க ட்ரேட் எடுக்கலாம். இங்க கிரீன் டாட் வர ஆரம்பிக்குது. கன்சர்வேட்டிவ் ட்ரேடரும் இங்க ட்ரேட் எடுக்கலாம். சரி, நான் ஹையஸ்ட் பிரைஸ்ல ட்ரேட் எடுத்தேன்னு வைத்துக் கொள்ளுவோம். மார்க்கெட் கீழே போனது எனக்கு சுமார் 11% லாஸ் காட்டுது. ஆனா நான் புக் பண்ணல. ஏன்னா இன்னும் கிரீன் டாட் இருக்கு. இதன் அர்த்தம் இந்த ஆப்ஷனில் ஒவ்வொரு டிப்பையும் வாங்கும் வாய்ப்பு. அதுக்கப்புறம் பாருங்க, இங்க அடுத்த 2.5 மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு சுமார் 20% ரிட்டர்ன் கிடைக்கும். அடுத்த 4 மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு சுமார் 30% ரிட்டர்ன் கிடைக்கும். அப்புறம் இங்க டே முடியும் போது உங்களுக்கு 25% ரிட்டர்ன் கிடைக்கும். இந்த முழு நேரத்திலும் நீங்கள் கவனிப்பீங்க, தொடர்ந்து வாங்கும் வாய்ப்பு இருந்தது.
ஒருபோதும் கிரீன் டாட் உங்களை விட்டு போகவில்லை. அதாவது இந்த ஆப்ஷன் மேல போக போகுது. இந்த இண்டிகேட்டர் உங்க நம்பிக்கையை ஒரு முறையும் குறைக்க விடல. மார்க்கெட் கீழ போனாலும் கூட இது வாங்கும் நேரம் தான் என்று சொன்னது. நீங்க விரும்பினா கீழ உள்ள லெவல்ல கூட வாங்கலாம். இல்லன்னா பழைய பொசிஷன ஹோல்டு பண்ணிக்கோங்க. இங்க என்னதான் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான விஷயம், நீங்க அதே இண்டிகேட்டர் மூலமா டைரக்ஷன் பிடிச்சீங்க. அண்டர்லைன் அசெட்ல அதே இண்டிகேட்டர் மூலமா ஆப்ஷன்ல மூமெண்டம் பிடிச்சீங்க. அதே இண்டிகேட்டர், அதே பாராமீட்டர் ஒரு இடத்துல டைரக்ஷன் சொல்லுது, இன்னொரு இடத்துல மூமெண்டம் சொல்லுது. இதுதான் இந்த இண்டிகேட்டரின் அழகு. நான் என் கடந்த 18 வருட அனுபவத்திலிருந்து உருவாக்கி இருக்கேன். அதன் ரிசல்ட்ஸ் உங்கள் முன்னிலையிலே இருக்கின்றன. இங்கே பல ஸ்டாக்ஸ்களில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இது உங்கள் எல் மற்றும் டி இன் சார்ட். நான் உங்களுக்கு ரிலையன்ஸ் இன் ரிசல்ட்ஸ் காட்டின, எஸ்பிஐ இன் காட்டின, பிஎஸ்சி இன் காட்டின, பஜாஜ் ஃபைனான்ஸ் இன் காட்டின, எல் மற்றும் டி இன் காட்டின 50லிருந்து 5 நகரங்களின் ரிசல்ட்ஸ் காட்டிவிட்டேன். மீதி எல்லா ஸ்டாக்ஸிலும் இண்டெக்ஸிலும் கூட. ஸ்டாக் இண்டெக்ஸ் மட்டும் இல்லாம இந்த இண்டிகேட்டர் அதே அழகில் கமாடிட்டி மார்க்கெட்டிலும் வேலை செய்கிறது. அதைவிட நீங்கள் கிரிப்டோ மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணினால் இந்த இண்டிகேட்டர் கிரிப்டோவிலும் அதே அளவுக்கு சிறப்பாக வேலை செய்கிறது. உதாரணத்திற்கு இங்கே நீங்கள் கவனிப்பீர்கள் பாருங்கள். இது பிட்காயின் 5 நிமிட சார்ட். நீங்கள் கடந்த 7 நாட்களின் ரிட்டர்ன்ஸை பார்ப்பீர்கள் என்றால் இது உங்களுக்கு $1000 லாபம் கொண்டு வந்திருக்கிறது. நீங்கள் கடந்த 30 நாட்களின் ரிசல்ட்ஸை பார்ப்பீர்கள் என்றால் சுமார் $144 ரிட்டர்ன் கிடைத்திருக்கிறது. இதை தவிர நீங்கள் கடந்த ஒரு வருட ரிட்டர்ன்ஸை பார்ப்பீர்கள் என்றால் சுமார் 4300 பாயிண்ட்ஸ் ரிட்டர்ன் கிடைத்திருக்கிறது. இந்த இண்டிகேட்டர் மூலம் லாஸ் வராது என்று இல்லை. இண்டிகேட்டர் தான், இது ஏதோ மாயாஜாலம் கிடையாது. அப்படி என்றால் நஷ்டங்கள் வரும். ஆனால் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் இது உங்களுக்கு சரியான நிலையை சொல்கிறது. எப்போது என்ட்ரி செய்ய வேண்டும், எப்போது எக்ஸிட் செய்ய வேண்டும் என்று சரியான நிலையை சொல்கிறது. மேலும் பெரும்பாலும் உங்களை லாபகரமாக வைத்திருக்கிறது. மிக முக்கியமான விஷயம், நீங்கள் கவனித்திருந்தால் பாருங்கள், இந்த இண்டிகேட்டர் எப்போதாவது தவறாக இருந்தாலும் கூட இது உங்களை காஸ்டுக்கு அருகே எக்ஸிட் செய்ய வைக்கிறது. உதாரணத்திற்கு இந்த பை ட்ரேடில் ஒரு தவறு இருந்தது, அதனால் காஸ்டுக்கு அருகில் எக்ஸிட் செய்ய வைத்துவிட்டது. இந்த செல் ட்ரேடில் இது தவறாக இருந்தது, அதனால் அதன் லோவே உடையவில்லை. ஆனால் ஒருபோதும் இப்படியெல்லாம் நடக்காது. ஏனென்றால் எந்த ஸ்டாக்கிலும், எந்த கமாடிட்டியிலும், எந்த கரன்சியிலும், எந்த கிரிப்டோவிலும் பெரிய ரேலி வரப்போகிறது என்றால் இந்த இண்டிகேட்டர் அந்த ரேலியை மிஸ் செய்யாது. நண்பர்களே, மிக முக்கியமான கேள்வி, இந்த இண்டிகேட்டரின் ஆக்சஸ் வேண்டுமென்றால் முதலில் கமாண்டில் இண்டிகேட்டர் என்று எழுதுங்கள். நான் உருவாக்கிய இந்த இண்டிகேட்டர் மற்றும் அதன் ரிசல்ட்ஸ் அனைத்தையும் நான் ஒரு கோர்ஸில் பதிவு செய்துள்ளேன். அந்த கோர்ஸ் மிகவும் குறைந்த விலையில் உள்ளது. மேலும் அந்த கோர்ஸ் உங்களுக்கு இந்த இண்டிகேட்டரின் எடுத்துக்காட்டுகளை மட்டும் காட்டுவதில்லை, அந்த கோர்ஸ் உங்களுக்கு இண்டிகேட்டரின் ஆக்சஸையும் வழங்குகிறது. இந்த இண்டிகேட்டருக்குள் இன்னும் என்னென்ன இண்டிகேட்டர்கள் உள்ளன, அவற்றை பயன்படுத்தி நான் இந்த இறுதி இண்டிகேட்டரை உருவாக்கினேன். நான் வால்யூமை எப்படி பயன்படுத்துகிறேன் மற்றும் சில எக்ஸாட்டிக் இண்டிகேட்டர்களை எப்படி பயன்படுத்துகிறேன் என்பதையும் இந்த இண்டிகேட்டரை உருவாக்கும் வரை நான் செய்த அனைத்து ஸ்டடியையும் என் கோர்ஸில் விவரமாக கூறியுள்ளேன். மற்றும் மிக முக்கியமான விஷயம், இந்த இண்டிகேட்டரை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். நான் மிகவும் நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் 1 நாள், 2 நாள், 3 நாள் இந்த இண்டிகேட்டரை வெறும் ட்ராக் செய்து பாருங்க. மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியுடன் உங்கள் நம்பிக்கை இருந்தால் அது உங்களுக்கு மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்க உதவும். இந்த இண்டிகேட்டரை நீங்கள் 2 நாட்களாவது ட்ராக் செய்தால் உங்களுக்கு புரிந்துவிடும் உங்கள் நம்பிக்கை எவ்வளவு வலுவாகும் என்று. ஏனெனில் இப்போது உங்களுக்கு துல்லியமாக தெரியும். உங்கள் லாஸ்கள் இருந்தால் பாருங்க, நான் சார்ட்டை ஜூம் அவுட் பண்ணிட்டேன். இது எந்த பொருளின் சார்ட்டாக இருந்தாலும் சரி, நான் பார்த்து கொண்டும் இல்லை. ஆனால் நீங்கள் கவனிக்கணும், எப்போவாது லாஸ்கள் வந்தாலும் அவை ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும். ஆனால் எப்போவாது ப்ராஃபிட் வந்தால் இங்கே பாருங்க, இது ஒரு செல் ட்ரே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் விலை 3% கீழே வந்துருச்சு. இது இன்ட்ராடே டைம் ஃப்ரேம். அப்புறம் இங்கே வந்த லாஸ்கள் உங்களுக்கு 2233 கிரீன் மற்றும் ரெட் டாட்ஸ் தெரியும். அதாவது காஸ்ட் அருகே எக்ஸிட் ஆயிருச்சு. அப்புறம் இது பெரிய ராலி கொடுத்தப்போ அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு நாளில் சுமார் 6.5% மூவ் பிடிக்க வச்சிருச்சு. இப்போ ஸ்டாக்கா இருந்தாலும், ஸ்டாக் ஆப்ஷனா இருந்தாலும், ஸ்டாக் ஃபியூச்சரா இருந்தாலும், கமாடிட்டியா இருந்தாலும், கிரிப்டோவா இருந்தாலும், எந்த பொருளாக இருந்தாலும் இந்த முறையை நீங்கள் ஒவ்வொரு பொருளிலும் இன்ட்ராடேவில் பயன்படுத்தலாம், ஆப்ஷன் வாங்குவதற்கும் பயன்படுத்தலாம், அல்லது உங்களுக்கு சிறந்ததாக தோன்றும் எந்த நேரத்திலும் அந்த டைம் ஃப்ரேமில் இதை பயன்படுத்தலாம். நண்பர்களே, கோர்ஸின் லிங்க் விவரக்குறிப்பில் கொடுக்கப்பட்டுள்ளது, போய் இப்போதே செக் பண்ணி பாருங்க. நான் மிகவும் நிச்சயமாக சொல்றேன், நீங்கள் ஒரு வேலை செய்யும் நபராக இருந்தாலும், ஒரு மாணவராக இருந்தாலும், அல்லது வேறு ஏதாவது வேலை செய்யும் நபராக இருந்தாலும் நிறைய மல்டிபிள் இண்டிகேட்டர்களை ஒரே நேரத்தில் பயன்படுத்தும் போது குழப்பம் ஏற்படுகிறதா, அல்லது உங்கள் என்ட்ரி மற்றும் எக்ஸிட்கள் பெரும்பாலும் தவற விடுகிறீர்களா, இதனால் நல்ல ட்ரேடுகள் உங்கள் கையில் வராமல் போகிறதா, அல்லது மோசமான ட்ரேடுகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு போகிறீர்களா? இந்த பிரச்சனைகளுக்கு இந்த இண்டிகேட்டர் கண்டிப்பாக ஒரு தீர்வை வழங்கும். அதனால் விவரக்குறிப்பில் லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது, போய் இப்போதே கிளிக் பண்ணி கோர்ஸ்ல சேர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்குள்ள எந்த
சந்தேகங்களும் இருந்தாலும் அவை அனைத்தும் வரவேற்கப்படுகின்றன. நான் கோர்ஸில் உள்ள எல்லா கேள்விகளும் சந்தேகங்களும் தனிப்பட்ட முறையில் பதிலளிப்பேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்களை கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த இண்டிகேட்டரை பற்றி உங்களுக்கு தோன்றும் எந்த கேள்வியும் இருந்தால் கமெண்டில் எழுதுங்கள். உங்கள் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்ல நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன்.